அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம். காலையில் சரியாக 11 மணியை போல் நான் உங்களுக்கு ரைஸ் டேபிள் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். கொஞ்சம் பிஸ்னஸ் பேப்பர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பிஸியாக ஆகிட்டேன் பேசினலாம். அப்போ அதால் இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆகினேன். நான் வாய்ஸ் இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். சரியாக 9:40 இருக்குது. ஓகே. ரைஸ் டேபிள் பாஸ் மணி பிளானுங்கிற விஷயத்துக்கு முதல் ரைஸ் டேபிள் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் எல்லோரும். ரைஸ் டேபிள் ப்ரைவேட் லிமிடெட்ங்கிறது ஸ்ரீலங்கா கவர்மெண்டால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தனியார் நிறுவனம். ஓகே. இந்த ரைஸ் டேபிள் ப்ரைவேட் லிமிடெட்டில் பல பார்ட் கம்பெனி இருக்குது. ஓகே. அதில் உங்களுக்கு பெஸ்ட்டுக்கு ஒரு 5 பார்ட் கம்பெனி பற்றி சொல்கிறேன். ஓகேவா? ஆர்டிஎஃப் ஏராமி, ஆர்டிஎஃப் மார்க்கெட்டிங், ஆர்டிஎஃப் ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ், ஆர்டிஎஃப் பிளான்டேஷன், ஆர்டிஎஃப் ரெஸ்டாரண்ட், இப்படி பல வகையான வருமான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே தானே? இதில் நிறைய இருக்குது. அதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறது 5 தான் சொல்லியிருக்கேன். ஓகே தானே? இப்போ இதில் பெஸ்ட்டுக்கு நீங்கள் 2000 பே பண்ணுறீங்கன்னு, அந்த 2000 உங்களுக்கு இந்த ஆர்டிஎஃப் டைமில் மார்க்கெட்டிங் எஜுகேஷன் நாங்கள் சொல்லித் தருவோம். ஏன்னா எங்களோட பிஸ்னஸில் இருக்க மேனேஜ்மெண்ட் டீமில் எல்லாருமே 7 வருஷம் 10 வருஷம் இப்படி பல மார்க்கெட்டிங் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். ஓகேவா? நான் ஒரு 5 வருஷத்துக்கு மேலே அப்படிங்குள்ள நாங்கள் எல்லாமே உங்களுக்கு கைட் பண்ணி சப்போர்ட் பண்ணி அதை நாங்கள் சொல்லித்தரதுக்கு தான் அந்த 2000 சார்ஜ் பண்ணுறோம். அந்த 2000ல் அந்த கேஸை நாங்கள் எடுக்காமல் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பை நாங்கள் அறிமுகப்படுத்தி தரோம். அது மூலமாக ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு தான். ஆனால் அது நீங்கள் போகிற காசு நீங்கள் மார்க்கெட்டிங் நாலேஜுக்கு தான் போகிறீங்க. ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு ஒரு வருமான வாய்ப்பு அறிமுகப்படுத்தும். ஏன்னா கம்பெனியோட ரூல்ஸ், கம்பெனி என்ன சொல்லியிருக்கின்றா, கமிட்டி பில்ட் பண்ணோம். கமிட்டி பில்ட் பண்ணால் ப்ராடக்ட் செல்லிங்லாம் நிறைய விஷயங்கள் செய்ய போகிறாங்க. அப்போ அதுக்காக வேண்டி தான் இந்த விஷயத்தை அவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க, அந்த பாஸ் மணிங்கிற டூல். ஓகே. சரி. இப்போ நாங்கள் லீடர்ஸ் எங்கள் மேனேஜ்மெண்ட் டீம் ஆகிற என்ன செய்வோம்னா, அந்த கேஸ் நாங்கள் எடுக்காமல் படித்தராக எடுக்காமல் இந்த வருமான வாய்ப்பில் போடுறதில்ல எங்களுக்கு இல்லை, நீங்கள் இருக்கிறதில்ல எங்களுக்கு வருமானம் கிடைக்கும். அது மூலம் உங்களுக்கும் வருமானம் கிடைக்கும். ஓகே தானே? இப்போ இதில் பார்ப்போமே. இப்போ இன்னோவேட்டிங் மார்க்கெட்டிங் பிஸ்னஸ் பிளான் புதுமைப்படுத்தப்பட்ட வருமான வாய்ப்பு. ஓகே. இன்வெஸ்ட் 2000 LKR நீங்கள் அங்கே பே பண்ணது, அந்த நாலேஜுக்காண்டி பே பண்ணது, லேனுக்காண்டி பே பண்ணது இங்கே நாங்கள் போடுறதால இங்கே வருது. ஓகே. 2 ரெஃபர்ஸ் எபோவ் 2 பேர் இருந்தால் போதும். ஓகே. இதில் ஈஸி அண்ட் எஃபோர்ட்லெஸ் ஏர்னிங். ஒரு 2 பேரை போகிறதால ஈஸியாக 2 பேர் மார்க்கெட்டிங் பண்ணலாம். அது நாங்கள் சொல்லித் தருவோம். அது பண்ணுறதால ஈஸியாக எஃபோர்ட்லெஸ்ஸாக ஏர்ன் பண்ணலாம். ஓகே. அது போய் இன்னோவேட்டிங் ரிங் புதுமைப்படுத்தப்பட்ட ரிங் ஸ்டேஜர். ஓகே தானே? பூத் ஆக்டிவ் பெசிவிங்கம். பூத் ஆக்டிவ்னா 2 பேர் ஒர்க் பண்ண ஆக்டிவாக இருக்கும். பெசிவிங்கம் 2 பேர் ஒர்க் பண்ணல பெசிவிங்கம். பெசிவிங்கம் என்னென்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தூங்கினாலும் வருமானம்ங்கிற விஷயம் கான்செப்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. தூங்கினாலும் பணம் சம்பாதிக்கிற சிஸ்டத்தை உருவாக்கணும். அந்த சிஸ்டம் தான் இது. சிஸ்டத்தை நீங்கள் மேக் பண்ணிட்டீங்கன்னா தூங்கினாலும் சம்பாதிக்கலாம். இதுதான் அந்த பெசிவிங்கம்ன்ற இது கருத்து. ஓகே. 100% ஜெனியூன் கம்பெனி. ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் அப்ரூவ் பண்ணப்பட்டது, சட்டப்பூர்வமான சில ஆர்டிக்கலில் இது பண்ணியிருக்கு. அதில் 100% ஜெனியூனான கம்பெனி. ஓகே தானே? கம்பெனிக்கு வெரி சூனில் கம்பெனிக்கு ஒரு ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்டில் இருக்கிற கம்பெனிக்கிட்ட அப்ரூவல் பண்ணி எல்லா ஆர்டிக்கெல்லாம் பார்த்து எக்ரி பண்ணி ஒரு பேங்க் அக்கௌண்ட் கூட கம்பெனி பேரில் கொடுக்க போகிறாங்க. ஓகே தானே? அடுத்தது நோ பேர் மேட்ச். நிறைய கம்பெனிஸில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பேர் மேட்சிங் இருக்கும். எப்படின்னா A சைட் B சைட் 2 இதாகணும், அப்போ தான் இங்கே வரும். அந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒர்க் பண்ணலாம். ஆனால் இதில் அப்படி இல்லை. ஒரு சைட் வேலை செஞ்சாலும் சம்பாதிக்கலாம், பேர் மேட்ச் தேவைப்படாது. ஓகே. நோ வெரிஸ் அபவுட் த இன்ஆக்டிவ்னஸ். நம்ம டீமில் ஒரு ஆள் வேலை செய்யாட்டி நம்ம கவலைப்பட தேவை, இங்கே வரும். அதான் அதில் சிஸ்டம். இதில் ஏர்ன் பண்ணுறது எல்லாமே ரியல் LKR. நோ பாயிண்ட் வேல்யூ. பாயிண்ட்ஸ் இல்லை. பாயிண்ட்ஸ் கணக்கில் நிறைய பேர் அந்த கணக்கு இருக்குது, அந்த மாதிரி இல்லை. ஒன்லி LKR. ஓகே. ஸ்ரீலங்கா பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. 100% ஸ்ரீலங்கா பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனி. ஏன்னா ஸ்ரீலங்கா இந்த ரைஸ் டேபிள் கம்பெனியோட கோஃபவுண்டர் கிட்டத்தட்ட 30 லட்சம் இன்வெஸ்டர்ஸ் ஃபண்ட் ரைஸ் பண்ணி இன்வெஸ்டர் ரெடியாக இருக்காங்க அவருக்கு மூலமாக கம்பெனியில் முதலீடு செய்கிறதுக்கு. ஆனால் கம்பெனிக்கு மார்க்கெட்டிங் பேப்பர்ஸை சரியாக டெவலப் பண்ணுற வரைக்கும் அவங்க பண்ண மாட்டாங்க. அதை அவங்க சொல்லி வச்சுருக்காங்க. சரியா? அதால் இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ பார்ப்போம். இது நார்மலான ஒரு PDF தான். இதில் நான் சொல்கிறேன். இதில் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சேல்ஸ் நாங்கள் ப்ரொவைட் பண்ணோம். எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா நீங்கள் ஃபேஸ்புக் வைக்கலாம், யூடியூப் வைக்கலாம், டெலிகிராம் வைக்கலாம், இன்ஸ்டாகிராம் வைக்கலாம், ட்விட்டர் வைக்கலாம். எல்லாமே டிஜிட்டல் தான், டிஜிட்டல் மீடியா தான். ஓகே. இதில் எப்படி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் டெவலப் பண்ணுறது, எங்கள் கம்பெனி எப்படி நாங்கள் டெவலப் பண்ணுறது, இது எல்லாமே நாங்கள் சொல்லித்தரோம். எப்படின்னா இப்போ யூடியூப்பில் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது, டெலிகிராமில் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறது, எப்படி ஃபேஸ்புக்கில் எப்படி பூஸ்ட் பண்ணி இது பண்ணுறது, எட்ஸ் கேம்பெயின் பண்ணுறது, நம்மளோட பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது. ஓகே தானே? அதே மாதிரி இதுக்கு ஆயுர்வேதிக் மெடிசின் ப்ராடக்ட்ஸ், ஹாஸ்மெட்டிக் ப்ராடக்ட் வரும், ஆயுர்வேத ப்ராடக்ட்
ஹெல்த்தியான ப்ராடக்ட் எல்லாம் 100க்கு 100% நேச்சரான ப்ராடக்ட். நம்ம இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட குர்ஆனில் சொல்லப்பட்ட மாதிரி நம்ம நேச்சரான ப்ராடக்ட் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம், பண்ணி மக்களுக்கு அதை சரியான முறைக்கு பயன்படுத்திக்கிறோம். அது மூலமாக வருமானம். அதில் சில ப்ராடக்ட் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண மாதிரியும், சில ப்ராடக்ட் இந்தியாவிலேருந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர் மூலமாக இம்போர்ட் அந்த பெட்டனை எடுத்து நம்ம செய்ய வேண்டிய மாதிரி வரப்போகுது இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி ஃப்ரீ டிஜிட்டல் எஜுகேஷனை நாங்கள் அந்த சில விஷயத்தை நாங்கள் ஃப்ரீயாக சொல்லி கொடுப்போம். அதே மாதிரி கோர்ஸ் இருக்குது, எஜுகேஷன் கோர்சஸ், பல கோர்சஸ் எல்லாம் நாங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸ்டூடெண்ட்ஸ் மேலே ஹையர் பண்ணி, நிறைய பெனிஃபிட்டான கோர்சஸ். ஓகே தானே. அதே மாதிரி ஐடி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் அப்புக்கு நிறைய ஐடியாஸ் கொடுப்போம். எங்களோட பிஸ்னஸில் பெரிய பெரிய இதுவான ஆகல் எக்ஸ்பர்ட் ஆகல் எப்படி பிஸ்னஸ் பண்ணால் எப்படி சக்ஸஸ் ஆகலாம், ஸ்டார்ட் அப் எப்படி ஆரம்பிச்சு எப்படி சக்ஸஸ் ஆகும் என்ற A to Z கைடன்ஸ் நாங்கள் கொடுப்போம். அது மூலமாக சம்பாதிப்போம், எட்ஸ் கம்பைன் பண்ணி இது பண்ணுறது கம்யூனிட்டி மூலமாக. சரி, இப்போ நம்ம பாஸ் பண்ணி பிளானில் பார்ப்போமே. இந்த பாஸ் பண்ணியில் ஒரு ரிங்கில் எவ்வளோ கிடைக்குன்னா டோட்டலாக 2000 போட்டால் 6000 கிடைக்கும். அதில் 2000 ரீஇன்வெஸ்ட் ஆகும் எக்கனைக்கும் இன்கம் வர்றதுக்காண்டி. 4000 நீங்கள் வித்ட்ரா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே தானே. 4000 எவ்வளோ வரும்னா எகெயின் வரும். அதில் 100 ரூபா பீஸ் மட்டும் போகும், கம்பெனிக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. வித்தின் 5 மினிட்லேருந்து 10 மினிட் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு ரிசீவ் ஆகிடும். 24 hours 7 days இருக்கலாம், 24 மணித்திலும் 7 நாள் இருக்கலாம். எகெயின் ஒரு நாளைக்கு 20 வாட்டி நீங்கள் இன்கம் எடுக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. சரி, இப்போ ரிங்ஸ் எப்படி வைக்க வேண்டாம். வி இன்வெஸ்ட் த ரிங் இன்வெஸ்டிங் 2000. ஓகேவா. ஒன்ஸ் 4 பீப்பர்ஸ் டீம் சைஸுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிங் கம்ப்ளீட் ஆகி உங்களுக்கு இன்கம் வருது. 2000 ரீபத் ஆகுது, வித்ட்ரால் 4000 ஆகுது. சரியா. அடுத்தது யூ வித்ட்ரால் பண்ணலாம் 24 hours 7 days. ஓகேவா. ஓடிபிக்கு நம்மளோட 2000 ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. சரியா. அதே மாதிரி எகெயின் இன்கம் வரும். அதேமாதிரி நிறைய பேக்கேஜ் இருக்குது, விரும்பினா அதை பண்ணலாம் அவங்க. ஓகே தானே. அது அவங்கவுங்களோட விருப்பம், ஆனால் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதே இல்லை. ஓகே தானே. அடுத்தது இதுதான் ஹைலைட்டான விஷயம். இதை எக்ஸ்பிளேஷன் பண்ணுறது அந்த வீடியோவை நான் மேக் பண்ணுறது சில விஷயத்துக்காக வேண்டி. கபல் தட்டிங் இல்லை இதில் 3 வகையான வருமானம் எடுக்கலாம். ஒன்று 4 பேர் நம்ம நேரடி அறிமுகப்படுத்துகிற இன்கம் கிடைக்கும். அப்படி இல்லாட்டி நீங்கள் 4 பேர் இல்லாட்டினா 2 பேர் அறிமுகப்படுத்தி அவங்களுக்கு இல்லை ஒரு ஆள் வந்தால் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். எப்படின்னா ஏபி A1 B1 ஏபியும் நீங்கள் அறிமுகப்படுத்திப்பீங்க. ஏங்கிற நபர் எடுக்கிற முதல் ஆள் A1 ஆகும், பி எடுக்கிற நபர் அவர் B1 ஆகும். உங்களுக்கு சப்போர்ட்டாக இன்கம் கிடைக்கும். ஓகே, பே அவுட் கிடைக்கும் இமீடியட்லி. இப்படி சரி, நீங்கள் 2 பேர் இல்லை, நான் என்ன செய்யலான்னு கேட்டால் ஒரு ஆள் அறிமுகப்படுத்துகிறாலே இன்கம் கிடைக்கும். எப்படின்னா நீங்கள் எடுக்கிற ஒரு நபர் ஏ அடிப்பார், அவர் எடுக்கிற நபர் A1 அடிப்பார். அவர் இன்கம் முடிச்சாருண்டா பிஏ வந்து உட்காருவார், அவர் ரீபத் ஏறி. அதுக்கப்புறம் அவர் டவுன்லைன் இன்கம் முடிச்சா அவர் டவுன்லைன் வந்து B1 வந்து உட்காந்து உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். ஓகே தானே. ஓகே. அடுத்தது ஏன் இந்த ரைஸ் ட்ரிபிள் பாஸ் பண்ணி பண்ணணுங்கிற விஷயம் இல்லை. சரியா. 1 டைம் முதலீடு 2 டெஃபர்ஸ் பண்ணால் இன்கம் பார்க்கலாம்ங்கிற மாதிரி. ஒன்லி 1 ரிங்கர் ஜஸ்ட் 4 மெம்பர்ஸுக்கு ரீம் சைஸ் வந்தாலே இன்கம் வருது. அதுலேயும் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் டபுளாக வருது. ஓகேவா. இமீடியட்லி 24 hours 7 இமீடியட் பேமெண்ட் 7 days. அதே மாதிரி யூனிக் ரிங் ஸ்ட்ரேச்சர். ஓகே தானே. நோ பேர் மேட்ச். இந்த பேர் மேட்ச் தானே பைனரி இல்லை. ஓகே, பேர் மேட்ச் இன்னெக்டிவ்னஸாக இருந்தாலும் ஒரு பிரச்சனை இல்லை, இன்கம் சம்பாதிக்கலாம், நோ எஃபெக்ட் ஆக மாட்டேன் இன்கமில். அதே மாதிரி இதில் ஓட்ட ஃபில்லிங் இருக்குது, சைட் அப்படியே இந்த சப்போர்ட் பல விஷயங்கள் இதில் இருக்குது. இது வரைக்கும் இந்த ஸ்ரீலங்காவில் எந்த கம்பெனியும் அறிமுகப்படுத்த விஷயம் இதில் இருக்குது. ஏன்னா இந்த பேட்டன் ஒரு ஃபாரின் கம்பெனியோட பேட்டன், கிட்டத்தட்ட 8 வருஷம் சக்ஸஸ் ஆகின ஒரு கம்பெனியோட பேட்டன். ஓகே தானே. யாருக்கும் தெரியாது. ஓகே தானே. அதே மாதிரி இதில் சிஸ்டம் இருக்குது. இதுதான் இது விஷயம். இதில் டவுட் இருந்தால் நீங்கள் எல்லோரும் எங்களை கண்டெக்ட் பண்ணி கேட்கலாம். எங்கள் அட்மின் மேனேஜ்மெண்ட் டீம் எல்லோரும் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். நீங்கள் போடுற 2000 நான் இப்போயும் சொல்கிறேன், உங்களோட மார்க்கெட்டிங் எஜுகேஷன் லைஃப் டைம் ஒரு மெம்பர்ஷிப் எங்கள் கம்பெனியில் ப்ராடக்ட்லாம் வரப்போகுது. அது மூலமாக உங்களுக்கு வருமானம், ஆனால் எவ்வளோ உங்களுக்கு பெர்சன்டேஜ் கிடைக்குங்கிறது ப்ராஃபிட்டில் ப்ராடக்ட் சேல் பண்ண எவ்வளோ கிடைக்குங்கிற விஷயம் நான் சீக்ரெட் ஆகிக்கிறேன். இது யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறது எங்கள் கம்பெனியை பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர், அதை பார்த்து காப்பிரைட் பண்ணிடுவாங்க. சரியா. அவங்க ஆனால் யாராலையும் செய்ய முடியாது எங்கள் விஷயங்கள். ஏன்னா நாங்கள்லாம் எக்ஸ்பர்ட் நாக்கு நிறைய பேர் இருக்கோம் எங்கள் கம்பெனி மேனேஜ்மெண்ட்லேயும் சரி, எங்களை பெக்கப்பாக இருக்கிறவங்களும் சரி. ஓகே தானே. இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி. ஓகே. அடுத்தது பார்ப்போம் நம்ம கம்பெனியில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணது. ஓகே, இதை பாருங்கள். இது ஸ்ரீலங்கா இலங்கை ஜனநாயக சோசியல் குடியரசில் இருந்து கம்பெனியில் சட்டத்தின் கீழ் கம்பெனி இலக்கம் நம்பர் PV 00338285 கம்பெனியில் ரைஸ் ட்ரிபிள் பிரைவேட் லிமிடெட். கம்பெனி பதிவாளர் நாயகம் அவர் சைன் பண்ண இது சிக்னேச்சர், இது ஒரிஜினல். சரியா. அதே மாதிரி கம்பெனியோட ஆர்டிக்கல் ஒப்ஜெக்டிவ் எல்லாமே இருக்குது. இதை எக்ஸாம்பிள் இதை நான் உங்களுக்கு பாய்ச்சி காட்டுறேன். ஓகே, இது என்ன சப்ஜெக்ட் உண்டு.
டைரக்ட் செல்லிங், நெட்வொர்க் மார்க்கெட்டிங். நேரடி விற்பனை மற்றும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் மூலம் பொருட்கள் சேவை விற்பனை செய்ய முடியும். இது ஒரு பெரிய வாய்ப்பு. ஆனால் சட்டப்படி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் ரெகுலேஷன் இருக்கணும், அப்போ தான் நடக்கலாம். அதே மாதிரி அடுத்த விஷயம் சொல்கிறேன். எஜுகேஷன் ட்ரைனிங், பிஸ்னஸ், ஃபைனான்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஆரோக்கியம், கிரியேட்டிவ் ஆர்ட்ஸ் போன்ற பல துறையில் ஆன்லைன் ஆஃப்லைன் பாடநெறியை நடத்தும் ஒரு முடியும். கல்வித்துறைக்கு எப்போதும் தேவை அதிகம். அதனால் நீண்ட காலத்தில் நிலைக்கிற தொழில் தான் இந்த பிஸ்னஸ். சரியா? அதே மாதிரி ஐடி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம், இப்போ இந்த வலைத்தளத்தில் மொபைல் ஆப் சிஸ்டம், அதே மாதிரி இ-காமர்ஸ் சைட், டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் உருவாக்கி பராமரித்து கல்விக்கு உதவ முடியும். அதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் டிக்னிட்டியும் நமக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த SEO, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், கண்டென்ட் கிரியேஷன், பெய்ட் ஆட்ஸ், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போன்ற சேவையை வழங்கி கிளைண்ட்ஸ் வருமானம் பெற முடியும். இப்படி பல வருமான வாய்ப்பு நம்ம எடுக்க போகிறோம். இதெல்லாம் டிமாண்ட் இருக்கிற விஷயம் ஃபியூச்சரில். ஓகேவா? அதே மாதிரி மொபைல் ஐட்டம், எலக்ட்ரானிக் ஐட்டம், ஹோல்சேல் ரீட்டெயில் நம்ம ஆன்லைன் வழியாக நம்ம டெலிகிராமில் செய்ய போகிறோம். அதுக்காக டெலிகிராம் நான் டெவலப் பண்ண சொல்கிறது. காஸ்மெட்டிக் மேனுஃபேக்சரிங், இப்போ இந்த ஸ்கின் கேர், ஆயுர்வேதிக் நான் சொன்னேன். அதே மாதிரி ஹெல்த் கேர் ப்ராடக்ட்லாம் காஸ்மெட்டிக் மார்க்கெட்டிங் ஐலண்ட் வைட்டாக நம்ம மார்க்கெட்டிங் பண்ண போகிறோம். ஓகே. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் ப்ராஜெக்ட், இதில் வீடுகள், கமர்ஷியல் பில்டிங், இதெல்லாம் ரெண்டுக்கு அது அந்த மாதிரி பல விஷயங்கள், பைக் ரெண்டு, அப்படி பல விஷயங்கள் செய்திருக்கிறோம். அது ஆர்கானிக் விவசாயம், கேபிள் ஃப்ரூட் எக்ஸ்போர்ட், இதெல்லாம் ஸ்ரீலங்காவுக்கு முக்கியமான விஷயங்கள் நம்ம செய்ய போகிறோம். ட்ராவல் டூரிசம், விசா மார்க்கெட்டிங், ஹோட்டல் டூர் பேக்கேஜ் எல்லாமே செய்யப்போம். என்ன விஷயம் எல்லா விலைங்களுங்க எல்லாத்துலேயும் செய்யலாம். இதுலேயும் ஹராம் ஹலால் விஷயம் இருக்கு. சரியா? இப்போ ட்ராவல் அண்ட் டூரிசத்துக்கு நம்ம வெளிநாட்டுக்காரர்கள் கெசினோக்கெல்லாம் இது பண்ண இயலாது. சில விஷயத்துக்கு தான் செய்யலாம். இப்படி பல விஷயங்கள் எல்லா ஃபீல்ட்லேயும் நெக்கடி ஹராம் இருக்கு, ஹலால் இருக்குது. அது நம்ம செய்த முறையெல்லாம் இருக்குது. சரியா? இதெல்லாம் நாங்கள் பார்த்து செய்ய போகிறோம். அதுமாதிரி எங்கள் கம்மையில் சேரிட்டி இருக்குது. ஓகே தானே? RTF சேரிட்டி நாங்கள் ஆரம்பித்து அது மூலமாக வட்டியில்லா கடன் நாங்கள் கொடுக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்கோம். வட்டியில்லா கடன் தொழில் செய்கிறவங்களுக்கு. அதேமாதிரி இதெல்லாம் நாங்கள் அதே மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் அதை யாருக்கும் நாங்கள் பப்ளிக் பண்ண மாட்டோம். ஓகே தானே? ஒரு மறைமுகமாக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம். நான் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம். ஹோஸ்பீஸ், ப்ரொடக்ட் சேல்ஸ், சப்ஸ்கிரிப்ஷன், கமிஷன், அஃபிலியேட், அட்வர்டைஸ்மெண்ட், ஸ்பான்சர்ஷிப், இப்படி பல வகையான வருமான வாய்ப்பு இந்த கம்பெனிக்கு இருக்கு. பார்ட்னர்ஷிப், கவர்மெண்ட், ப்ரைவேட் இண்டஸ்ட்ரி கார்பரேஷன் மூலம் சேல்ஸ் எக்ஸ்பென்ஸ் செய்ய முடியும். இது பல வருமான வாய்ப்புகள் இதில் இருக்கு. ஓகே தானே? இப்போ எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஆர்டிக்கல் பார்த்துருப்பீங்க, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி எங்கள் டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் பார்க்கலாம். இது ரிம்சாம் பிரதர், எங்கள் கம்பெனி மேனேஜ் லீடர். அவர் ரைசிங் ஸ்டார் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 32,000 சம்பாதிச்சிருக்காரு. நீ பல வருமான வாய்ப்பு எடுப்பார். கிட்டத்தட்ட நிறைய பேர் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணுற எல்லாத்தையும் இதில் பார்த்துக்கொள்ளலாம். எவ்வளோ பேர் எங்கள் கம்பெனியில் மெம்பர்ஷிப்பாக இருக்காங்கங்கிறத நீங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளலாம். ஓகே தானே? அடுத்தது கம்பெனியில் கிவ்அவே கொடுத்தது எங்களோட கம்பெனியோட கோஃபவுண்டர் 5,000 LK கிவ்அவே கொடுத்துருக்காரு. அது மூலமாக மக்கள் 5 பேர்கிட்ட அது ஒரு நல்ல விஷயம் நடந்துட்டுருக்கு. அதே மாதிரி கம்பெனிகிட்ட 3 month anniversary நாங்கள் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் அப்ரூவல் எடுத்த விஷயங்கள், இது ஆர்டிக்கல் எக்ஸ்பிளேஷன் பண்ணது, இது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். எல்லாமே இருக்கு. கிட்டத்தட்ட 2,677 பேர்கிட்ட எங்களை சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. ஓகே தானே? அடுத்தது என்ன, நீங்கள் எல்லாமே பார்க்கலாம். ஓகே தானே? நான் இந்த கம்பெனியில் ஒரு கோஃபவுண்டர் பொறுப்பில் இருக்கேன். ஆனால் நான் என்னை விட ஃபவுண்டர் இருக்காங்க, கோஃபவுண்டர் இருக்காங்க. ஓகே தானே? ஓகே. இப்போ இது எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. A-Z எல்லாத்தையும் சப்ஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள். ஓகே. ஜஸாக்கல்லா ஹைர். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. மற்றது நிறைய விஷயங்கள் நாங்கள் உங்களுக்கு ஈஸியான முறையில் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு நிறைய மீடியாவோட பேசியிருக்கோம். அவரை டைப் பண்ணி நாங்கள் உங்கள் வீடியோஸ் எல்லாம் தருவோம். அது மூலமாக ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ணலாம். நாங்கள் உங்களோட நாலேஜ் நீங்கள் வளர்த்துக்கொள்ளலாம். உங்களோட பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது நாங்கள் சொல்லித்தருவோம். ஓகே. எல்லாத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். ஜஸாக்கல்லா ஹைர்.